அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது இந்திய அரசியலமைப்புல ஆர்டிக்கல் 22 பார்க்க போறோம். இந்த ஆர்டிக்கல் 22 என்ன பேசுது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைது மற்றும் தடுப்பு காவல் பாதுகாப்பு பத்தி ஆர்டிக்கல் 22 சொல்லுது. இதை டீட்டெயிலா என்னன்னு பார்ப்போம். இப்ப இந்த ஆர்டிக்கல் 22ல வழங்கப்பட்ட பாதுகாப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்ப முதல்ல பார்க்கிறது ரைட் டு நோ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். அதாவது ஒருத்தரை கைது பண்ணும்போது அவரை என்ன காரணத்துக்காக கைது பண்ணணும் அப்படின்ற விவரத்தை அவருக்கு தெரிவிக்கணும் அப்படின்றத ஆர்டிக்கல் 22 சொல்லு. நெக்ஸ்ட் ரைட் டு கன்சல்ட் எ லாயர். இப்போ ஒருத்தரை கைது பண்ண போறாங்க அப்படின்னா அந்த கைது செய்யப்படும் நபர் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ற பாதுகாப்பு உரிமையை ஆர்டிக்கல் 22 வழங்குது. நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் மெஜிஸ்ட்ரேட். நீதிபதி முன் ஆஜர்படுத்துதல். இப்போ ஒருத்தரை கைது பண்றாங்க அப்படின்னா கைது செய்யப்பட்ட நபரை நீதிபதி முன்னாடி கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா ஆஜர்படுத்தி ஆகணும் அப்படின்ற பாதுகாப்பு உரிமையை ஆர்டிக்கல் 22 வழங்குது. நெக்ஸ்ட் நோ டிடென்ஷன் பியாண்ட் 24 hours. 24 மணி நேரத்திற்கு மேல் தடுப்பு காவலில் வைக்க தடை. இப்போ ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கைது பண்ணப்பட்ட நபரை தொடர்ச்சியாக 24 மணி நேரத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தடுப்பு காவல்ல வைக்க கூடாது அப்படின்றத ஆர்டிக்கல் 22 வழங்குது. இப்படி மொத்தம் 4 உரிமைகளை 4 பாதுகாப்பை ஆர்டிக்கல் 22 வழங்குகிறார். இப்ப இந்த ஆர்டிக்கல் 22 அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. ரெண்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா 2 ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹேண்ட்ஸ்ல தான் என்ன செய்வாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. 2 ஹேண்ட்ஸ்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப 22 அப்படிங்கிறது 2 ஹேண்ட்ஸ் அரெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்படி அரெஸ்ட் பண்ண உடனே என்ன செய்யணும் அப்படின்னா அலாரம் வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னா அலாரம் 24 ஹவர்ஸும் அலாரம் வைக்கணும். 2 ஹேண்ட்ஸ் 22. இப்ப இந்த ஷார்ட்கட்டுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ. இந்த ஏங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ரீசன் ஃபார் அரெஸ்ட் அப்படிங்கிறத குறிக்குது. அதாவது கைதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் எல்ஏ. இந்த எல்ஏ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா கன்சல்ட் லாயர். கைது செய்யப்படும் போது லாயரை கன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் எம். இந்த எம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ப்ரொடியூஸ் பிஃபோர் மெஜிஸ்ட்ரேட். நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் 24. இந்த 24 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நோ டிடென்ஷன் பியாண்ட் 24 hours அப்படிங்கிறத குறிக்குது. இப்ப கோடுவிட திரும்ப சொல்றேன். ஆர்டிக்கல் 22 டூ ஹேண்ட்ஸ் அப்படிங்க வச்சுங்க. 2 ஹேண்ட்ஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அலாரம் 24 மணி நேரமும் வைக்கணும்.